சட்டம் ஒழுங்கோட பிரச்சனை என்ன? இன்னைக்கு நம்ம வரும்போது நம்ம அண்ணன் கிட்ட இருந்து அறிக்கை ஒன்று வந்திருக்கும். இந்த ஒரு வாரத்தில், அதாவது டெல்லியில ஒரே ஒரு பெண் நம்மளுடைய சகோதரி நிர்பயா அவர்களை கற்பழிக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த டெல்லியும் தூக்கி எறிஞ்சிச்சு. அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, உமன் முதலமைச்சர் தான். அப்ப கெஜ்ரிவால்னு ஒருத்தர் வந்து நாமினேஷன் பண்ணும் பொழுது இதுக்காக பயங்கரமா குரல் கொடுத்தாரு. நாமினேஷன் பண்ணும்போது ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா, இவங்களுக்கெல்லாம் பூத்து இருக்கா, இவங்கெல்லாம் சின்ன பசங்களாச்சு இப்படின்னு சிரிச்சாங்க. எப்ப 15 வருஷமா முதலமைச்சராக இருந்தவங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ரேப்பு ஒட்டுமொத்த அரசையும் தூக்கி எறிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு ரேப்பா நடக்குது. 2 வயசு குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? எவ்வளோ பெரிய மனசு வழியில நம்ம இருக்கிறோம், என்ன சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை செஞ்சது திமுக காரன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல அது பிரச்சனை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது பத்தியே பேசல. 2 வயசு குழந்தை பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது மதுராந்தகத்துல, அடுத்த தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபியில இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறைய வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? இதை பத்தி நீங்க அட்லீஸ்ட் பேசுனீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எல்லா செய்தி நிறுவனம் வாங்கப்பட்டிருச்சு. அதை பத்தி பேசவே கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. ஒரு ரேப்பாச்சு டெல்லியில ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி மதிமுகவுடன் 3 கூட்டணி சைன் ஆயிடுச்சு. இதான் முதலமைச்சர் அன்னைக்கு ரேப் நடந்து அங்க வந்து வெட்டப்பட்டு இருக்காங்க, இங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தலை பேசுங்க, நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி 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 மக்களோட போயிட்டு இருக்கோம். நீ 22 கட்சி கூட்டணி உருவாக்கு, 32 கூட்டணி உருவாக்கு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசாம அமைதியா இருக்காங்க பாத்தியா? அங்கேயே அந்த எல்லா கட்சி தோழர்களும் தோத்துட்டாங்க. நீ 32 கட்சி வச்சுக்கோ, 42 கட்சி வச்சுக்கோங்க, தேர்தல் அரசியல் வெற்றி பெறவே முடியாது. மக்கள் பிரச்சனைகளை பேசாத தலைவர்கள் மக்களால் தூக்கி எறிந்த வரலாறு தான் தமிழ்நாடு. நம்ம சிவகங்கை நாங்குநேரி எதுக்காக அருவாய் எடுத்துட்டு இந்த சினிமா படத்துல வர மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் விளிம்பு நிலை இருக்க மக்கள் இருக்கிற போய் வெட்டுறது, கொல்றது, அது ரீல்ஸ் போடுறது. இதோட அடிப்படை பிரச்சனை என்ன? இதோட அடிப்படை பிரச்சனை ஒண்ணுதான், கஞ்சா, ட்ரக்ஸ். ஏன் 2 வயசு பொண்ணு வந்து கற்பழிக்கப்படுது? ஏன் 14 வயசு கற்பழிக்கப்படுது? ஏன் 12ஆம் கிளாஸ் பொண்ணு ஒரு இயற்கை உபாதைக்கு போகும்போது ஏன் கற்பழிச்சு வெட்டுறாங்க? நாங்க திருப்பி பதிவு பண்றோம் மக்கள் கிட்ட. தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா போய்கிட்டே இருக்கு. 60,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் சேல்ஸ் இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு இந்த கவர்மெண்டோட மிகப்பெரிய பழி. ஆனால் ட்ரக்ஸோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கா. அந்த ட்ரக்ஸ் எடுத்தவங்க மெயின் பிரச்சனையே பெண்களை வந்து கற்பழிப்பு பண்றது. அப்ப முதலமைச்சர் கேட்டா முதலமைச்சர் சொல்றாரு, ஒன்றிய பாஜக அரசு இல்லாம கடல் வழியை நம்ம நிப்பாட்ட முடியாது, கடல் வழியா தான் வந்து ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. ஐயா முதலமைச்சர் அவர்கள், ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரலாம், நான் திருப்பியும் பதிவு பண்றதான். ரோடா சேல்ஸ் பண்றது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? உங்களுடைய தெருக்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய எம்எல்ஏக்கள், உங்களுடைய கவுன்சிலர்கள். உங்களுடைய கவுன்சிலருக்கு தெரியாம ஒரு வீடு கட்ட முடியுமா? ஒரு ரோடு போட முடியுமா? அப்படி எப்படியா கஞ்சா சேல்ஸ் பண்ண நடக்குது தமிழ்நாட்டில்? அதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் நடக்குன்னு சொன்னா தவறு. திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய கவுன்சிலர்கள் யாருக்கும் தெரியாம தமிழ்நாட்டில் கஞ்சா சேல்ஸ் நடக்கிறது இல்ல. இதுதான் உண்மை. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு எஸ்ஐக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு கான்ஸ்டபிள் தெரியாம ஒரு கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார் நீங்கள் தான் பொறுப்பு.
பெண்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒரே வாரத்தில் 5 ரேப் ஆகுது உங்க கண்ணு முன்னாடி. ஆனா திமுக காரன் ஒருத்தன் அதை பத்தி பேசல. அக்கா கனிமொழி அக்கா பேசல, திமுக அமைச்சர்கள் பேசல, திமுக கவுன்சிலர்கள் பேசல. திசை திருப்புறது. ஏன் திசை திருப்பணும்? யாரு பேசுறா? எங்க அண்ணன் இங்க தலைவர் மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்கார். இந்த மாதிரி பிரச்சனை எடுக்கும் பொழுது எந்த தலைவரும் பேசுறது இல்ல. கூட்டணி கூட்டணின்னு சொல்றாங்களே, மார்க்சிஸ்ட் கட்சியோட தலைவர்கள் பேச மாட்டாங்க. இந்த விளிம்பு மக்களுக்காக போராடிய அண்ணன் திருமான 90 2000 காலத்தில் அவரை பேச்சு பார்த்து நான் வளர்ந்தவன். ஆனா இந்த பிரச்சனைக்கு அண்ணன் பேச மாட்டேங்கிறார். என்னன்னே தெரியல. அண்ணன் என்ன ஆனாருன்னு தெரியல. முதலமைச்சரை பார்த்தவன டக்குன்னு பயப்படுறாரு அண்ணன். எப்படி பார்த்தா எங்க அண்ணன் திருமா அண்ணன் 2000ல. ஆனா இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை பேசவே மாட்டேங்கிறார். என்னென்ன 6 தொகுதி 8 தொகுதி முக்கியமா? மக்களுடைய விளிம்பு மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியமா? அதை சொல்லுங்க. நாங்குநேரில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். மதுராங்கத்தில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். எங்க உங்களுடைய பேச்சு? எங்களுக்கு வலிக்குது. மக்களை கை வைக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு உணர்வு இருக்கு. 2 வயசு குழந்தையும் 14 வயசு குழந்தையும் 12ஆம் கிளாஸ் பொண்ணும் கற்பழிக்கும் போது என்னுடைய தங்கை மேல கை வச்சா என்ன கோவம்? அதே கோவம் தான் எங்களுக்கு வருது. ஆனா உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? ஏன் முதலமைச்சர் உங்களுக்கு கோவம் மாட்டேங்குது? நீங்களும் ஒரு பெண் குழந்தை பெற்றிருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் பேசுங்க, பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க. இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் இனிமேல் தவறு நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் மக்கள் உங்களை அட்லீஸ்ட் திருப்பி அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனா அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு மனிதாபிமானம் கூட உங்களுக்கு இல்லையே. அதனாலதான் எங்களுக்கு கோவம் வருது.